அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து குயிக்காக ஒரு 6 ஃபார்முலா வந்து பார்க்க போகிறோம். எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. ஸோ இது கண்டிப்பாக இப்போ யூஸ்ஃபுல் இல்லைனாலும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எப்போயாவது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் 6 ஃபார்முலா என்ன, அதோட டேட்டாஸ், அதோட அவுட்புட் எப்படி வரும் அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கேன். ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் கொடுங்க, LEN கொடுங்க, ஓப்பன் ப்ராக்கெட் கொடுங்க, அதோட டேட்டாவை செலக்ட் பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ வந்து 41 அப்படின்னு வந்துருச்சு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சுருக்கிற டேட்டாஸில் வந்து எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக வந்து கவுண்ட் பண்ணிக்கும். ஸோ இது வந்து LEN அப்படிங்கிற அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா அப்பர். ஸோ ஈக்குவல் கொடுத்துட்டு UPPER அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு டேட்டாவை செலக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வச்சுக்கிற டேட்டாஸ் வந்து அப்பர் கேசஸ் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்துடும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அப்பர் கேசஸில் டைப் பண்ண தேவையில்லை. அதுக்கடுத்த மூணாவது ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் கொடுத்துட்டு LOWER அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து டேட்டா செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த கேசஸில் வந்து டேட்டா வச்சுருந்தாலும் அது வந்து லோயர் கேசஸ் வந்து நீங்கள் மாற்றி கொடுத்துரும். ஸோ இதுதான் வந்து லோயர் ஃபார்முலா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரிம் ஃபார்முலா. ஈக்குவல் கொடுத்துட்டு TRIM ட்ரிம்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு டேட்டா செலக்ட் பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். ஸோ வந்து டேட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஸ்பேசஸ் எல்லாம் அன்அலைன்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பல்க் டேட்டா வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒவ்வொரு ஸ்பேசஸையும் அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். அதை வித்தின் செகண்ட்ஸ்க்குள்ளே மாற்றினோம்னா இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் கொடுத்துட்டு ROMAN அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஸோ டேட்டா செலக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஒரு டேட்டா வச்சுருக்கீங்க நம்பர்ஸில், அது வந்து ரோமன் லெட்டரில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொடுக்கலாம். இப்போ நான் 6க்கு பதிலாக 4 கொடுத்தேன்னா ஸோ 4ஓட ரோமன் லெட்டர் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இந்த மாதிரி வந்து நீங்கள் ரோமன் லெட்டர் வந்து ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் வித்தின் செகண்ட்ஸ்க்குள்ளார. ஸோ அதுக்கடுத்து இன்னொரு 6th ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0. ஸோ நார்மலாக நீங்கள் 0 கொடுத்துட்டு ஏதாவது நம்பர் டைப் பண்ணிங்கன்னா அது வந்து எடுத்துக்காது. அதுக்கு பதிலாக கமா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டேட்டா நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாலும் கமா கொடுத்துட்டு நீங்கள் எத்தனை 0 செலக்ட் பண்ணிங்கனாலும் அதுக்கப்புறம் இருக்கிற டேட்டாஸ் வந்து ஈஸியாக எடுத்துக்கும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி கமா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை 0 நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து எடுத்துக்கும். ஸோ இந்த 6 ஃபார்முலா தான் வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான குயிக் ஃபார்முலா. ஸோ இதில் எந்த ஃபார்முலா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இதில் ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ப்ரீஃபான வீடியோ வந்து அதுக்கு நான் போடுறேன். ஸோ இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் விருப்பப்பட்டிங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனல்லையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மற்றும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.